வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது, உங்களோட ராசி அதிபதி 10ஆம் அதிபதி வந்து வக்ரம், அதாவது 9ல் வக்ரமாக இருக்க. ஸோ அது 9, 10 பரிவர்த்தனை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால ஒரு சில விஷயங்களில் ரொம்ப பிடிவாதமாக இருக்குங்க. வக்ரம்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம மனசில் வந்து நிறைய ஒரு பிடிவாதங்கள் வரும். மாமியார் சம்மந்தமான விஷயங்கள், மாமியார் வீட்டுக்கு போகிறதுனால ஒரு சின்ன ஒரு இடர்பாடுகள்லாம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. ஏன்னா வந்து அங்கே 10ஆம் இடம்ங்கிறது வந்து மாமியாரை குறிக்கும். ஸோ அது ரொம்ப ஹைலைட்டான விஷயம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து தேவையில்லாத ஒரு பிடிவாதம் இருக்கும். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேசினா, இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி டைம் வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து டைம் வாங்கிக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு டைம் எடுத்துக்கிட்டு யோசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து நான் ஆக்டர் விஜய்கிட்ட நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதாலும் அவர் உடனே டெசிஷன் எடுக்கவே மாட்டாராம். அது வந்து எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே சரிங்க ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க அப்படின்னு வரான். ரொம்ப ஒரு 3 டேஸ் டைம் கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு வரான். ஸோ அந்த 3 நாளில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணுவார். இது பண்ணால் என்ன ஆகும் ஏதாகுங்கிறதுலாம் யோசிப்பாருங்கிறது தான் அவர் கூட இருந்த ஒரு வட்டாரங்கள் சொன்ன ஒரு விஷயம். எனக்கு தெரியுமான்னு நான் மீட்லாம் பண்ணல. ஸோ அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற ஒரு சிலர் எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து சொன்னது. ஸோ அவர் வந்து ரொம்ப யோசித்து பேசுவாருங்க, ரொம்ப உடனே படப்படலாம் பேசிட மாட்டார். அதே மாதிரி டிசைட் பண்ணும்போது 1க்கு 10 வாட்டி வந்து திருப்பி யோசிப்பார். ஸோ அதே மாதிரி நம்ம யோசிக்கணுங்கிறது தான். ஏன்னா வந்து வக்ர கிரகங்கள் வந்து பிடிவாதத்தை அதிகமாக வைக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 2ஆம் அதிபதி வந்து 9, 10 பரிவர்த்தனை இருக்கிறனால அப்பா மேலே ஒரு பாசம் இருக்கும். அப்பாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு குடும்பத்தில் எல்லோருமே அக்கறை எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். சில பேருக்கு வந்து அப்படி இப்படி செக்ஷன் மாற்றுறாங்க, இடம் மாற்றுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம், பட் ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் வந்து சின்ன விஷயங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா ஏதாச்சும் என்ன அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு ஒரு பரபரப்பு இருக்கும். ஏன்னா அது ராகுடைய ஒரு பரிவர்த்தனைன்றனால ஒரு பரபரப்புகள், ஒரு என்ன சொல்கிறது, சில பேர் குதிப்பாங்க, அப்படி ஆகிடுமா ஒன்றுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி குதிப்பீங்க குடும்பத்தில் இருக்கவங்கள யாராச்சும் நீங்கள்ல குடும்பத்தில் வந்து அந்த ஒரு எமோஷனான ஒரு இது மூமெண்ட்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 11ல் வந்து நீச்சமாகும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து எவனாச்சும் சொல்லுவான், மாப்பிள்ளை அவங்க அப்படின்வாங்க, புரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரு தகுதி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காமம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தகுதி குறைவான ஆட்கள்கிட்ட பழகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறது தான் மெயினான விஷயம். ஏன்னா வந்து அந்த மாதிரி தொடர்புகள் வரும். ஏன்னா 3, 11 காமத்திரிகோணத்தில் வரும்போது அந்த 3ஆம் அதிபதி வந்து 11ல் நீச்சமாகிறது வந்து தகுதி குறைவான ஆட்கள்கிட்ட நம்ம சகவாசம் வைப்போம், அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் வருங்கிறத வந்து மறுக்க முடியாத உண்மை. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் 3ஆம் இடத்துல கேது இருக்கனால இதனால் நமக்கு சட்ட ரீதியான சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா அது பாருங்கள், அது கேதுக்கு வந்து நிறைய கிரகங்களுடைய பார்வை, என்றைக்குமே இந்த அவ்வளோ பார்வையை தான் தூண்டும். வாடா நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு. ஸோ அதனால் காமத்திரிகோணங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லை தாய் சார்ந்த விஷயங்கள். ஸோ 4ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி குருன்னா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது லேண்ட் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறதுலாம், லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ல் வந்து சனி சிவ பகவான் வந்து 5ல் வக்கரமாக இருந்தாலும் குழந்தைகள் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்வாங்க. கலைஞர்கள் வந்து ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க, எனக்கு இவ்வளோ கொடுத்தாதான் நடிப்பேங்கிற லெவலெல்லாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் வந்து என்ன ப்ராப்ளம்னா 11ல் உள்ள செவ்வாயுடைய ஒரு பார்வை வந்து அங்கே இருக்கும்போது சண்டையே போடுவான். ஸோ குழந்தைங்க வந்து தேவையில்லாத விஷயத்துக்குலாம் சண்டை போடுறது, ஊரை கூட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கலைஞர்கள் வந்து எமோட் ஆவாங்க, எனக்கு அப்படி தான் இருக்கணும் வர வாய்ப்புகளை தவறு விடுவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் எமோஷன் கம்மியாக இருக்கும். வக்கரம் இல்லைன்னா தூக்கி அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்குங்க. 6ஆம் அதிபதி 5ல் இருக்கனால வேலையில் வந்து நிறைய ஒரு பயங்கள் இருக்கும். ஏதாவது ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஒன்றும் ஆகாது. ஏன்னா வக்கரமாக இருக்கனால அந்த பவர்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. வேலை
பளுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். பட் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலை இருக்குமானே தெரியல என்ன அப்படின்னா வேலை இருக்கும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாருமே வந்து எல்லோருமே மனிதர்கள் தான். என்னென்னா நீங்கள் வந்து அந்த அந்த டைமுக்கு உட்காந்து பேசி முடிவெடுங்க. எதையும் வந்து எமோஷ்னலில் முடிவெடுக்காதீங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா வந்து அந்த செவ்வாய் சனியுடைய பார்வை இருக்கும் பொழுது என்ன தான் வக்கரமாக இருந்தாலும் அந்த எமோஷனை கொண்டு வந்துடும், சண்டே ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? கணவன் மனைவி உறவு அதில் வந்து நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறது. ஸோ குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்த வந்து க்ளீன் பண்ணும்போதே மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் அதுவும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். 7ஆம் அதிபதி 6ல் இருக்குன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய கருத்து பேதங்கள், கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். என்னடா அது இப்படிலாம் சொல்கிறீங்க, என்ன ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சொல்லலை, அந்த பிளானட்டரியுடைய பொசிஷன் வச்சு நம்ம சொல்கிறது தான். இது வந்து யாருக்கும் இது வந்து நீங்கள் வந்து ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கணவன் மனைவி உறவுல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன அப்படியே ஒரு அரசல் புரசல்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. 8ஆம் அதிபதி நீச்சமாகி இருக்கிறது 11ஆம் போது கொஞ்சம் தவறான சிநேகிதங்கள், தவறான ஆட்கள், பேட் பாய்ஸ் அவெல்லாம் வருவாங்க. ஸோ அவர்கிட்டலாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அது வேலை வரணும். இதை எலாபரேட்டாக சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. ஓகேங்களா? கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. இது ஆண் பெண் இருவருக்குமே தான். நான் வந்து வெறும் வந்து ஆண் மட்டும் சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. 2 பேரும் உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். தகுதி குறையான நண்பர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ல் வந்து நிறைய கிரகங்கள், அது 10ஆம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனை வேறு. ஸோ 10ஆம் அதிபதி வக்கரமாகி 9ல் இருக்கிற இந்த பணம் சம்மந்தமான விஷயங்கள், அப்பா வந்து தேவையில்லாத ஒரு பிடிவாதமாக இருப்பார். தேவையில்லாத விஷயத்துக்காகவும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் மாமனாருக்கும் ஒய்ஃப்க்கும் வந்து ஒரு சின்ன சலசலப்புகள், சண்டைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கனால ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஸோ அவங்க என்ன தான் பேசினாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது, டைம் இப்படி தான் இருக்கான்னு சொல்லி ஒரு 22ஆம் தேதி வரை, 22ஆம் தேதிக்கு மேலே போஸ்ட்பான் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைச்சாலும் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னென்ன கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகுதுனே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குது. 11ல் வந்து செவ்வாய் வந்து கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறனால தகுதி குறைவான நண்பர்கள், அதனால் திருப்பி சொல்லும், கவனமாக இருங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன விசேஷம்? 7ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம் வந்து தோஷங்களை விளக்குவது பிரதோஷம். அன்றைக்கி வந்து நமக்கு வேண்டப்பட்ட யாராச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து காசு கொடுங்க, இல்லைனா இதை சாப்பாடு வாங்கி கொடுங்க, துணிமணி வாங்கி கொடுங்க. அந்த பிரதோஷ காலமான 4:30 மணிலேருந்து 6 மணி வரை ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். வெறும் 10ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. நம்ம கூட இருந்தவங்க, வாழ்ந்தவங்க, இறந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களை நினச்சி ஒரு 5 நிமிஷம் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த ஆத்மாக்கள் நம்மளுடைய தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணோம், அப்பா நம்மளை நினச்சிட்டான்ப்பான்னு. ஸோ அந்த மாதிரி டெய்லி முடியலன்னா அட்லீஸ்ட் அமாவாசை அன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு வந்து அவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அவங்கள நினச்சிக்கோங்க. ஸோ அந்த ஆத்மா வந்து உங்களை ஆசீர்வாதத்தால் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ மூதாதையரோட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் வந்து அதை பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரும். நீங்கள் வழிபட வேண்டியது வந்து பெருமாள். ஸோ காலையில் இருந்து அமைதியாக ஒரு இடத்துல வந்து ஓம் நமோ நாராயணா பண்ணிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.